ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தி ஹிந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 26/11/2015 முதல் 2/12/2015 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் உலவுகிறார். குரு, செவ்வாய் ஆகியோரது சஞ்சாரம் அனுகூலமாக இருக்கிறது. இதனால் பொருளாதார நிலை வளர்ச்சி பெறும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழும். எதிர்பாராத தன பிராப்திக்கும் இடமுண்டு. பேச்சில் இனிமையும் திறமையும் வெளிப்படும். நல்லதொரு தகவல் வார நடுப்பகுதியில் வந்து சேரும். வார பின்பகுதியில் நிலம், மனை, வீடு, வாகனம் ஆகியவற்றின் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ கிடைக்கும். எதிரிகள் அடங்கி போவார்கள். இயந்திர பணியாளர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். 8இல் சனியும் சூரியனும் உலவுவதால் தந்தை நலனில் கவனம் தேவைப்படும். உழைப்பு அதிகரிக்கும். உழைப்புக்கு பின்வாங்காமல் அதிகம் பாடுபட்டால் அதற்கான பயன் அதிகமாக கிடைக்கும். சூரியனுக்கும் சனிக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன் உலவுகிறார். சுக்கிரன் பலமாக சஞ்சரிக்கிறார். இதனால் மனத்தில் சந்தோஷம், உற்சாகம் எல்லாம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நிகழும். மக்களாலும் வாழ்க்கை துணைவியாலும் அனுகூலம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். பேச்சாற்றல், எழுத்தாற்றல் எல்லாம் வெளிப்படும். வார பின்பகுதியில் நல்லதொரு தகவல் வந்து சேரும். உடன் பிறந்தவர்கள் ஓரளவு உதவுவார்கள். 5இல் செவ்வாய், ராகு ஆகியோர் உலவுவதால் மக்கள் நலனில் கவனம் தேவைப்படும். 7இல் சனியும் சூரியனும் இருப்பதால் எதிர்ப்புகள் சற்று இருக்கும் என்றாலும் சமாளித்து வருவீர்கள். ராகு, செவ்வாய் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்தில் சூரியன், சனி ஆகியோருடன் கூடியிருக்கிறார். இதனால் எடுத்த காரியங்களை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றி வருவீர்கள். மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். குடும்ப நலம் சீராகும். பேச்சில் திறமை வெளிப்படும். எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், அரசு பணியாளர்கள், அரசியல்வாதிகள் ஆகியோருக்கெல்லாம் அனுகூலமான போக்கு தென்படும். புதிய ஆடை அணிமணிகளின் சேர்க்கையும் நிகழும். வார பின்பகுதியில் பணவரவு சற்று அதிகரிக்கும். 4இல் செவ்வாயும் ராகுவும் இருப்பதால் பயணத்தின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. செவ்வாய், ராகு ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வருவது அவசியமாகும். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குருவும் 11இல் சந்திரனும் உலவும் நேரம் இது. பொருளாதார நிலையில் விசேடமான வளர்ச்சியை காண சந்தர்ப்பம் கூடி வரும். முக்கியமான எண்ணங்கள் வார முன்பகுதியில் நிறைவேறும். வார நடுப்பகுதியில் சுப செலவுகள் சற்று அதிகரிக்கும். வார பின்பகுதியில் செல்வாக்கும் மதிப்பும் உயரும். கடல் வாணிபம் செய்பவர்களுக்கு ஆதாயம் கூடும். ஏற்றுமதி இறக்குமதி துறைகளை சார்ந்தவர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும் நேரம் இது. பயணத்தால் அனுகூலம் உண்டாகும். எதிர்ப்புகளை வெல்லும் சக்தி பிறக்கும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் ஓரளவு உதவுவார்கள். 5இல் சனியும் புதனும் சூரியனும் உலவுவதால் மக்கள் நலனில் கவனம் தேவை. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. சனி, சூரியன், புதன் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும் 4இல்
புதனும் உலவுவது சிறப்பாகும். வார ஆரம்பத்தில் சந்திரன் 10, 11ஆம் இடங்களில் உலவுவதால் முக்கியமான காரியங்கள் நிறைவேறும். பொருளாதார நிலை உயரும். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களில் ஈடுபட்டு ஆதாயம் பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு அளவோடு நன்மைகள் உண்டாகும். இயந்திர பணியாளர்கள், இன்ஜினியர்கள், பயணம் சார்ந்த தொழில்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் பொறுப்புடன் செயல்பட்டால் சங்கடங்களுக்கு ஆளாகாமல் தப்பலாம். ராகு, கேது, சூரியன் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9, 10, 11ஆம் இடங்களில் சந்திரன் உலவும் நேரம் இது. தொலைதூர பயணத்தின் மூலம் அனுகூலம் பெறுவீர்கள். செய்து வரும் தொழிலில் அதிக அக்கறை காட்டினால் வெற்றி காணலாம். கடல் சார்ந்த தொழில்கள் லாபம் தரும். ஜலப்பொருட்களால் ஆதாயம் கிடைக்கும். எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் ஆகியோர் வார பின்பகுதியில் நல்லதொரு வாய்ப்பை பெறுவார்கள். 30ஆம் தேதி முதல் சுக்கிரன் 2ஆம் இடம் மாறுவதால் பண நடமாட்டம் மேலும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு உற்சாகமான சூழ்நிலை உருவாகும். விருந்து உபச்சாரங்களிலும் கேளிக்கை உல்லாசங்களிலும் ஈடுபாடு அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். புதன் 3இல் இருப்பதால் வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்தி வருவது நல்லது. ராசியில் ராகுவும் செவ்வாயும் இருப்பதால் எந்த காரியத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக ஈடுபடுவது நல்லது. பொது நல பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அனுகூலமான போக்கு தென்படும். சர்ப்பசாந்தி, செவ்வாய் பிரீதி செய்து கொள்வது நல்லது. துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 12, 1ஆம் இடங்களில் உலவும் வாரம் இது. இதனால் சுப செலவுகள் அதிகரிக்கும். மனத்தில் தெளிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். வார பின்பகுதியில் தொலைதூர தொடர்பு மூலம் அனுகூலம் உண்டாகும். தந்தையால் நலம் கூடும் நேரம் இது. வார கடைசியில் தொழில் சம்பந்தமான ஓர் நன்மை உண்டாகும். தொழிலில் இடமாற்றமும் நிலைமாற்றமும் நல்லபடியாக அமையும். ராகு, செவ்வாய் ஆகியோர் 12இல் இருப்பதால் குறிப்பிட்ட கிரகங்களுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் வலுத்திருக்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதும் சிறப்பாகும். நல்லவர்கள் உங்களுக்கு நலம் புரிய முன்வருவார்கள். எதிர்ப்புகளின் கரம் வலுக்குறையும். வழக்கில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். பயணத்தால் அனுகூலம் உண்டாகும். வார நடுப்பகுதியில் சந்திரன் 8ஆம் இடத்தில் உலவும் நிலை அமைவதால் சிறு சங்கடம் ஏற்பட்டு விலகும். வார கடைசியில் புனிதமான காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். தர்ம பணிகளிலும் தெய்வ பணிகளிலும் ஈடுபாடு கூடும். நல்லவர்கள் தொடர்பு நலம் சேர்க்கும். நல்லவர்கள் அல்லாதவர்களை இனம் கண்டு கொண்டு அவர்களிடம் இருந்து விலகி போவது நல்லது. சனி பிரீதி அவசியம் செய்தாக வேண்டும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு வலுத்திருக்கிறார். சந்திரனின் சஞ்சாரமும் வார முன்பகுதியில் சிறப்பாக இருப்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். கணவன் மனைவி உறவு நிலை சீராகும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களில் ஈடுபட்டு பயன்பெற சந்தர்ப்பம் உருவாகும். 12இல் சனி, சூரியன், புதன் ஆகியோர் உலவுவதால் எதிர்பாராத செலவுகள், இழப்புகள் ஆகியவை ஏற்படும் என்பதால் கைப்பொருளை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வது நல்லது. வீண் செலவுகளை தவிர்ப்பதும் அவசியமாகும். தொழிலாளர்கள், வியாபாரிகள், அரசு பணியாளர்கள், அரசியல்வாதிகள் ஆகியோர் தங்கள் கடமைகளை சரிவர ஆற்றி வந்தால் சங்கடங்களுக்கு ஆளாகாமல் மீளலாம். சனி பிரீதி செய்வது மிகவும் அவசியமாகும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி வலுத்திருக்கிறார்.
ராசியை பார்க்கவும் செய்கிறார். இதனால் உங்கள் அந்தஸ்து, மதிப்பு, புகழ் எல்லாம் உயரும். நல்லவர்கள் உங்களுக்கு நலம் புரிவார்கள். பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள். அவர்களாலும் அனுகூலம் உண்டாகும். பொது நல பணியாளர்களுக்கு வரவேற்பு கூடும். இரும்பு, எஃகு, எண்ணெய் வகையறாக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். மக்களால் ஓரிரு எண்ணங்கள் ஈடேறும். எதிர்ப்புகள் கட்டுக்குள் அடங்கி இருக்கும். பண நடமாட்டம் ஓரளவு சீராக இருந்து வரும். எதிர்பாராத திடீர் பொருள் வரவுக்கும் இடமுண்டு. வார பின்பகுதியில் கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவருக்கும் அனுகூலம் உண்டாகும். கூட்டாக தொழில் செய்பவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். குரு பிரீதி செய்து கொள்வது அவசியமாகும். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி 10ல் இருக்கிறார். குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். சந்திரனின் சஞ்சாரமும் அனுகூலமாக இருக்கிறது. இதனால் புதிய பொருட்கள் சேரும். மக்களால் அனுகூலம் உண்டாகும். புத்திசாலித்தனம் வெளிப்படும். 30ஆம் தேதி முதல் சுக்கிரன் 8லிருந்து 9ஆம் இடம் மாறி வலுப்பெறுவதால் புனிதமான காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். தான தர்ம பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். பெரியவர்கள், தனவந்தர்கள் ஆகியோர் உங்களுக்கு உதவி புரிய முன்வருவார்கள். ஹோமம், யாகம் ஆகியவற்றில் ஈடுபாடு கூடும். கலைத்துறையினருக்கு மந்த நிலை விலகும். மாதர்கள் உற்சாகம் கூட பெறுவார்கள். புதிய ஆடை அணிமணிகள், அலங்கார பொருட்கள், வாசனை திரவியங்கள், வெள்ளியினால் ஆன பொருட்கள் ஆகியவற்றின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். குறிப்பிட்ட பொருட்களின் சேர்க்கையும் நிகழும். வார கடைசியில் எதிர்ப்புகளின் கரம் வலுக்குறையும். செவ்வாய், ராகு ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, சந்திரன் 3ல் இருப்பது சிறப்பாகும். சந்திரனின் சஞ்சாரம் இந்த வாரம் முழுவதுமே சிறப்பாக இருப்பதால் மனநிலை சீராக இருந்து வரும். நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் உங்களுக்கு ஓரளவு உதவி புரிவார்கள். புதிய பொருட்களின் சேர்க்கை நிகழும். வார பின்பகுதியில் மக்களால் அனுகூலம் உண்டாகும். ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கூடி வரும். குரு, செவ்வாய், சனி ஆகிய முக்கியமான கிரகங்கள் வலு குறைந்து இருப்பதால் எக்காரியத்திலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஈடுபடுவது நல்லது. குரு பிரீதி செய்து கொள்வது அவசியமாகும். பொதுவில் இந்த வாரம் மேஷ, கும்ப ராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பானதாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள கிரக பிரீதி பரிகாரங்களை முழு நம்பிக்கையோடு செய்வதன் மூலம் நலம் பெறலாம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.